முதல்வர் விஜய் அவர்கள் மீது கடும் விமர்சனத்தை வீசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆட்சி அமைச்சர்ல இருந்தே கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை தினமும் அதிகரிச்சுட்டே இருக்கு. வாய்க்கிலேயே பஞ்ச் டைலாக்லாம் பேசுனீங்க. இப்ப டீப் ஸ்லீப் மூடுக்கு போயிட்டீங்க. நீங்க அரசியலை கத்துக்கிட்டு வந்து நாட்டை காப்பாத்துற வரைக்கும் நாடு தாங்காது முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை வச்சிருக்காரு. உதயநிதி அவர்களே, நீங்க சொன்ன குற்றத்திற்கெல்லாம் அடிப்படையான காரணம் எது? மதுவை மீறிய கஞ்சா போதை. உங்க ஆட்சியில இந்த கஞ்சா போதையை விதைச்சது மட்டும் இல்லாம உரம் போட்டு வளர்த்து விட்டுட்டீங்க. அது ஒரு மரமா மட்டும் இல்லாம உச்சத்தை தொடும் மரமாக வளர்த்து விட்டுருக்கீங்க. அதை ஒவ்வொரு கிளையா தான் வெட்ட முடியும். முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரியும், வேரோடு வெட்டினால் பக்கத்து வீட்டு மேல விழுந்துரும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை பண்ண முடியும். அரசியலை கத்துக்கிறதுக்கு அவர் வரல, மக்களை காப்பாத்துறதுக்கு வந்திருக்காரு. அதாவது உதயநிதி அவர்கள் ஒன்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றோம், மாடி மேல ஏறிடுறோம், இறங்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் இறங்க முடியும். ஒட்டுக்கா குதிச்சோன்னா அப்படி மறுபடியும் மேலே போயிட வேண்டிதான். முதல்வர் விஜய் அவர்கள் மதுக்கடையை மூடி இருந்தாங்க. நிறைய பேர் வரவேற்றாங்க, நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு குடிக்கலன்னா இருக்க முடியாதான், கை கால்லாம் நடுக்க வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால படிப்படியாக தான் எதையுமே குறைக்க முடியும். உதயநிதி அவர்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி பொறுப்பெல்லாம் பதவி உங்க கையில தான் இருந்தது. அப்ப நீங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. மதுக்கடை 700 மதுக்கடையை மூடி இருக்காரு. அதை நீங்க பாராட்டலன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி அவதூறு பேசாதீங்க அப்படின்னு தான் மக்கள் சொல்றாங்க. உங்க ஆட்சியில கஞ்சா போதை தலை விரிச்சு அடிச்சு, அப்ப கூட நீங்க இந்த அளவுக்கு கொந்தளிச்சு பேசலையே, இப்ப ஏன் பேசுறீங்க? பதவி போயிருச்சு அப்படிங்கிற வருத்தத்துல தான் அப்படின்னு மக்களுக்கு தெரியும்.